ஹலோ ஸ்வாக் ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு பிரஸ் மீட்டுக்கு வந்த இந்தியன் கோச் கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா எதுக்கு, நானே போதும், விராட் கோலி டீமுக்கு வேணுமா வேணாமா, அடுத்து இந்தியன் டீம்ல இனி யார் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களுக்கு அவரோட பாணியில பதில் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இதுக்கு அடுத்து பும்ரா பவுலிங்ல விளையாடாம நான் தப்பிச்சேன்னு பேட் கமின்ஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து விராட் கோலி வேணும்னே சண்டை போடுறாரு அப்படின்னு ஆரோன் ஃபின்ச் பேசியிருக்காரு. இன்னொன்னு, இந்த பேட்டிங் கோச் இந்தியாவில் எதுக்குப்பா இருக்காரு, கௌதம் கம்பீர் விராட் கோலி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சுனில் கவாஸ்கர் கேட்டிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்வாக் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு சிட்னில இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவுல 5வது டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வழக்கமா நடக்கிற சம்பிரதாய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு பதிலா ஹெட் கோச் கௌதம் கம்பீர் வந்தாரு. வந்தவர்கிட்ட வழக்கமா இதுக்கு கேப்டன் வர்றது தானே மரபு, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்க, இதெல்லாம் மரபுன்னு நான் நினைக்கவே கிடையாது, இந்த இடத்துல கேப்டனும் வரலாம் நானும் வரலாம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து உங்களோட பிளேயிங் லெவனை முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டப்ப, இல்ல இன்னைக்கு மேல பிச் கண்டிஷனை பார்த்துட்டு தான் நாங்க முடிவு பண்ணணும்னு சொன்னாரு. ரோஹித் சர்மா நாளைக்கு விளையாடுறாரா இல்லையான்னு கேட்கவும் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் பல மாதிரியான யூகங்களை கிளப்பி இருக்கு. ஒரு கேப்டனை இதுக்கு மேலதான் விளையாடுவாரா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளேயிங் லெவன் செலெக்ஷன் வந்து கேப்டன் சம்பந்தப்பட்டது. ஒரு கோச் வந்து ஒரு கேப்டன் விளையாடுவாரா இல்லையாருன்னு இனிமே தான் முடிவு பண்ணணும்னு சொன்னது இப்போ வரைக்கும் ஒரு ஹாட் டாபிக்கா கிரிக்கெட் உலகத்துல போயிட்டு இருக்கு. அடுத்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸை வெளியே தள்ளுறதுக்கு வேலை நடக்குதான்னு கேட்டப்ப, அப்படிலாம் எதுவும் கிடையாது. சீனியர்ஸை வெளியே தள்ளணும், ஜூனியர்ஸை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க எதுவுமே செய்யல. ஆனா இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நல்லா விளையாடுறவங்க மட்டும்தான் இருக்க முடியும், மத்த யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரா வேணாலும் இருங்க, இனிமேல் நல்லா விளையாடலன்னா உங்களுக்கு டீம்ல இடம் கிடையாதுன்னு நேரடியாவே சொல்லியிருக்காரு. இப்ப யார் நல்லா விளையாடலன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் இந்த மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடலன்னு நமக்கே தெரியும். அடுத்து பேசின அவரு, இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நேர்மையானவங்க இருந்தா இந்தியன் கிரிக்கெட் நல்ல கையில எப்பயுமே இருக்கும், நான் உறுதியா சொல்றேன், நேர்மையா இனி இங்க மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, இந்த ஆஸ்திரேலியன் டெஸ்ட் சீரீஸ்ல ஏற்பட்ட தோல்விகளுக்கு பரிகாரமா அடுத்தடுத்து ஒரு புது டீமை உருவாக்குற வேலைகள் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா அவர் சொல்றப்ப, இதெல்லாம் வந்து நான் பண்ணல, இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்ல புது பிளேயர்ஸ் உள்ள வந்து புது டீம் உருவாக்குற வேலைலாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப கம்பீர் பேசின இந்த ஒட்டுமொத்த விஷயங்களும் அந்த இந்தியன் கிரிக்கெட்டுக்குள்ள மிகப்பெரிய விஷயமா எல்லாராலையும் பேசப்பட்டு வருது. அடுத்து கம்பீர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. நான் பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஹார்ஸா பேசினதா நேத்தெல்லாம் நியூஸ் எல்லாம் வந்துச்சு, ஆனா நான் அப்படிலாம் எதுவும் நடக்கல, ஆனா நான் நேர்மையா பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒழுங்கா விளையாடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச 4வது டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் கமின்ஸ் ஒரு 41 ரன் எடுத்தாரு. அது வந்து அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்துச்சு. அது சம்பந்தமா சொல்றப்ப, நான் பேட்டிங் செய்ய வந்தப்ப என்னோட அதிர்ஷ்டம் பும்ரா கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு, அது நான் அந்த ஒரு 41 ரன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு முக்கிய காரணமா போயிடுச்சுன்னு. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 3 ஃபார்மேட் கிரிக்கெட்லயும் பும்ராவை எதிர்த்து விளையாடி இருக்கேன், அவரை எதிர்த்து விளையாடுறது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து ஆரோன் ஃபின்ச் விராட் கோலியை பத்தி சொல்றப்ப, விராட் கோலி வேணுனே தாங்க சண்டை போடுறாரு. ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு சண்டைக்குள்ள இருக்கிறப்ப அவர் நல்லா விளையாடுவாரு, நல்லா விளையாடணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வேணுனே முன்ன போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது ஒரு பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சுனில் கவாஸ்கர் விராட் கோலி அண்ட் கௌதம் கம்பீர் பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க டீம்ல பேட்டிங் கோச் அப்படின்னு அபிஷேக் நாயர்னு ஒருத்தர் இருக்காரு. முதல்ல அவர் பேட்டிங் கோச்சா இல்ல அவர் வந்து அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச்சா, யார் தான் அவரு, அவரோட ரோல் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அபிஷேக் நாயரை விட கௌதம் கம்பீர் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ விராட் கோலிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஹெட் கோச் கௌதம் கம்பீருக்கே நல்லா தெரியும். சோ ஹெட் கோச் கௌதம் கம்பீர் விராட் கோலியை கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, நீங்க இந்த மாதிரி எல்லாம் விளையாடணும் அப்படின்னு நேர்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கேட்டிருக்காரு. இதுக்கு நடுவுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சாம் கான்ஸ்டாஸ் கூட விராட் கோலிக்கு ஒரு சண்டெல்லாம் போய் அதுக்கு அவரு சம்பளத்துல இருந்து ஒரு 20% ஃபைன் கொடுத்திருந்தாரு. இப்படியான நிலைமையில சாம் கான்ஸ்டாஸோட குடும்பத்துல அவங்க அப்பா, 2 அண்ணனுங்க எல்லாருமே விராட் கோலி அண்ட் பும்ராவை சந்திச்சு போட்டோஸ்லாம் எடுத்து இன்னைக்கு எல்லாம் அதெல்லாம் இணையத்துல வந்து போயிட்டு இருக்கு. அதாவது நிலைமை சுமூகமாயிருச்சுன்னு தெரியுது. அடுத்து 5வது டெஸ்ட்ல இந்தியா ஜெயிச்சதுன்னா இப்ப இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் ஒழிக்க முடியும். நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இணைஞ்சிருந்த எல்லாத்துக்கும் நன்றி.